தன்னுடைய யாக சம்ரக்ஷணம் முடிஞ்ச பிற்பாடு மிதிலைக்கு அழைச்சின்னு வர. ஏன்னா ஒரு வேலை வாங்கியிருக்க, அப்படியே ஒரு டூர் மாதிரி கூட்டின்னு வரணும், எஜுகேஷனல் டூர் மாதிரி எதாவது வச்சுக்கணும். மிதிலைக்கு வர ஜனகருடைய மாளிகைக்கு வந்தாச்சு. அப்போது அந்த ஜனகருக்கு ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கு. சிவதனுஷை வீரிய சுல்கமாக வச்சுருவார். சிவதனுஷை யார் முறிக்கிறாளோ அவளுக்கு தன் பெண்ணை கொடுக்கறதா வீரிய சுல்கம். அதுவும் எப்படி வந்தது அப்படின்னா ஜனகரே அந்த கதையை சொல்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட. ஜனகருடைய வம்சம் நிமி அப்படிங்கிற வம்சம். அந்த வம்சத்தில் 6வது ராஜா தேவவிராதன்னு பேர். அந்த தேவவிராதன்கிட்ட சிவதனுஷ் வந்துடுறது அப்படியே பரம்பரையாக வந்து ஜனகர்கிட்ட இருக்கு. சிவதனுஷை வீரிய சுல்கமாக வச்சிருக்கார். இவருக்கு ரொம்ப வருத்தம், யாருமே முறிக்கலையே பண்ணலையே, நான் ஏற்றணும், அவ்வளோதான், எடுத்து நான் ஏற்றணும். இவா 2 பேரையும் அழைச்சின்னு வரார். ராமலக்ஷ்மணால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். அப்போது விஸ்வாமித்திரர் கேட்குறார், இந்த சிவதனுஷுன்னு சொல்கிறீங்களே, அதை இந்த பசங்களை பார்க்க வைக்கலாமான்னு கேள்வி. அவர் என்னென்ன ஜனகர் எத்தனையோ ராஜாக்கள் வந்தாச்சு, பலசாலிகள் வந்தாச்சு, தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர், கிம்புருஷர் எல்லாரும் வந்து பார்த்தாச்சு. பூலோகத்து ராஜாக்கள் அத்தனை பேரும் வந்திருக்கா, யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. 2 சின்ன பசங்களாக இருக்காளே, இவா என்ன பண்ண போகிறா? இருந்தாலும் விஸ்வாமித்திரர் அப்படின்னா பயம் என்ன? அதுக்கு என்ன எடுத்துன்னு வர சொல்கிறேன்னா, 5000 பேர் சேர்ந்து 8 சக்கரம் இருக்கிற வண்டியை, ஒரு வண்டியில் பெரிய பெட்டி, அதுக்குள்ளே சிவதனுஷு 5000 பேர் அப்படியே இழுக்க முடியாத இழுத்துன்னு வராங்க. இழுத்துன்னு வந்து சபை நடுவில் வச்சாச்சு. இப்போது நம்ம பசங்களாக இருந்தால் முதல்ல பெட்டி மேலே ஏறி உட்காந்துருக்கும், நவால்னு ஏறி அங்கே போய் என்ன வந்திருக்கு என்ன ஏறி. ஆனால் ராமலக்ஷ்மணர் ஆச்சாரிய கைங்கரியத்தில் இருக்கிறவா, ஆச்சாரியனோடவே இருக்கிறவா. விஸ்வாமித்திரர் சொன்னாதான், கண்ணு காமிச்சாதான். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், பஷ்ய ராம மத்ஸ ராம தனு பஷ்ய இது ராகவம் அப்ரவீ. வத்ஸே, குழந்தைன்னு கூப்பிடுறார். ராம தனு பஷ்ய, அந்த இதை பாரு, பில்லை பாரு. அவர் சொன்ன பிற்பாடு போகிறது. ராமன் போகிறார், அதே அந்த பெட்டியை திறக்கிறார். பெட்டியை திறந்தார். பெட்டியை திறந்து பாருன்னா தான் பார்த்தேன், அவ்வளோதான். இதுதான் முக்கியம். பாரதந்திரியம்ங்கிறது சொல்லியிருக்கேன். ஆச்சாரியனுக்கோ பெருமாளுக்கோ பிடிச்ச மாதிரி கைங்கரியம் பண்ணுறது. அவர் பாருன்னா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் கேட்குறார், நான் அதை வந்து எடுக்கலாமான்னு கேட்குறார். எடுக்கலை. அப்போது பாடம், இதெல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகம், 4000 சரி அப்படின்னு விஸ்வாமித்திரர். அப்போது சலீலேன அனாயாசமாக அப்படியே எடுத்தார். அனாயாசமாக எடுத்தார், கையால் அனாயாசமாக எடுத்தார். ஆகர்ண பூர்ண தன்வானோ, காது வரைக்கும் இழுக்கணும் அந்த நானை, அதுதான் அழகு. கர்ண பூர்ண, அதில் நான் தொடுத்தார், படாலும் முருகி போயிடும். தத் தனுகு பபஞ்ச அப்படின்னு அந்த தனுஷ் உடைஞ்சு போயிடும். அது உடைஞ்ச உடனே ராமன், லக்ஷ்மணர், ஜனகர், விஸ்வாமித்திரர் 4 பேர் தவிர எல்லாரும் மூர்ச்சையாகி விழுந்துட்டா அந்த சப்தத்தில். அப்பேற்பட்ட சப்தம், பெரிய வானம் கீழே விழுந்துட்டுன்னு நினச்சிட்டான். எல்லாரும் மூர்ச்சையாகி விழுந்தா. ஏன் ஜனகர் விழனா? ஜனகர் சரியான கர்மயோகி, அவர் எதுக்கும் கலங்க மாட்டார். ராமலக்ஷ்மணால் நமக்கு தெரியும். விஸ்வாமித்திரர் தேவரிஷி, 4 பேர் தவிர விழுந்துட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மூர்ச்சை தெளிஞ்சது. எல்லாரும் என்ன நடந்ததுன்னே தெரியல. அதைத்தான் தேசிகன் சொல்கிறார் ஆச்சரியமா, மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா. ரகுவீர கத்தியத்தில் எல்லாரும் சொல்கிறா,
ராமன் வில்ல முறிச்சான்னு தேசிகன் சொல்றார். வில்லெல்லாம் முறிக்கல, ஜனகருடைய மனசுல இருக்கிற துக்கத்தை முறிச்சுட்ட. ஏன்னா சீதையே பிற்பாடு ஹனுமன் கிட்ட கதை சொல்றச்ச சொல்லுவா, எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டா, பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவாச்ச மே பிதா நாசசாத ஆப்ளவோயதா அப்படின்னு. எனக்கு கல்யாண வயசு வந்துடுத்து, எல்லாரையும் தேடினா யாருமே வில்ல தொடக்கூட முடியல, வில்ல பெட்டியை திறந்து பார்க்க முடியல. ரொம்ப வருத்தப்பட்ட. அது எப்படின்னா கரை சேராத ஓடம் மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தார் எங்கள் அப்பான்னு சொல்கிறோம். அதைத்தான் மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா சங்கா ஆதங்கா கவலையை முறிச்சான்னு சொன்னார். அப்படி அது மாத்திரம் இல்லை, ராமாவதாரம் சொல்கிறச்சே அவர் சொல்லுவார், எல்லாருக்கும் 3 கடன் இருக்குது, எல்லாருக்குமே 3 கடன் இருக்குது. தேவகடன், ரிஷிக்கடன், பித்ருக்கடன் அப்படின்னு. தேவகடன் அப்படிங்கிறது யாக யஜ்யங்கள் ஏதாவது பூஜை புனஸ்காரம் பண்ணாதான் தேவகடன்கள் போகும். ரிஷிகடன் அப்படின்னா வேதாத்தியனம் ஏதாவது கொஞ்சமாவது பண்ண. பித்ருக்கடன் அப்படின்னா புத்திர சம்பத்தி இருந்தாதான். அது தசரதருக்கு 60,000 வருஷம் இல்லாமல் இருந்ததா அது சொல்கிறேன். ராமன் பிறந்தான்னே சொல்லலை தேசிகன். திவிஷததிபதி ரண சகச்சரண சதுர தசரத சரம ரிஷண விமோச்சனா. தசரதருடைய கடைசி கடனை அடைச்சார் அப்படின்னு. இப்போ அந்த வில்ல முறிச்சாச்சு. உடனே ஜனகருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துடுது. இதுக்கு வீரிய சுல்கமாக வச்சுருந்தார். வீரிய சுல்கம்னா என்னன்னா, இந்த வில்ல முறிச்சா பொண்ணுன்னு சொன்னாரோன்னா உடனே கூட்டின்னு போகலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணலை. அதுதான் அங்கே உடனே விஸ்வாமித்திரத்தை பர்மிஷன் வாங்கிட்டார். தன்னுடைய ஆச்சாரியன் சதானந்தர்னு பேர், அவரை கூப்பிட்டார். போய் அயோத்தியில் மந்திரிகளை எல்லாம் அனுப்பிச்சு தசரதரை அழிச்சின்னு வா அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்தாச்சு. சீதா கல்யாண கட்டத்துக்கு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம், அதுக்கு ஆச்சரியமான வியாக்கியானம். எம் சீதா மம சுதா சகதர்மச்சரி பவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. ஜனகர் சொல்கிறார் ராமர்கிட்ட, இயம் சீதா. இயம்னா இவள்னு அர்த்தம். இவள்னா எவள் கேள்வி. பக்கத்தில் இருக்கிறவளை தான் இவள்னு சொல்லு. பக்கத்தில் எதிர நின்றுட்டு இருக்கா. இவள்னா யார் தெரியுமா? ஜனகர் சொல்ற, இத்தனை நாள் நீ தான் ரொம்ப அழகன்னு நினச்சிருந்தாய். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம்னு சொல்லுவோம். அப்படியே சந்திரகாந்தானனம் மாதிரி, சந்திரன் வசீகரிக்கிற மாதிரி முகம் ராமச்சந்திரன்னு சொல்கிறோம். அதனால தான் சூரிய வம்சத்தில் பிறந்தாலும் அவரை சொல்கிறது ராமச்சந்திரன்னு சொல்லுவோம். அதீவ பிரிய தரிசனம். எல்லாரும் பின்னாலேயே ஓடுவா, ரிஷிகள்லாம் பின்னாலேயே ஓடுறான்னு நினச்சிருந்தே. ஒன்றை காட்டிலும் ஒரு அழகி இவள். இயம்னா அழகானவள் இவள். அது மாத்திரம் இல்லை, இயம் சீதா. சீதான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சீதா லாங்கல பத்ததி, அந்த பதத்துக்கே அர்த்தம். ஜனகர் யாக பூமியை ஏறு உழறதுக்காக, யாக பூமியை சரி பண்ணுறதுக்காக கலப்பையால் உழுவர். அவரே தான் உழுவும். யார் யாகம் பண்ணுறாலோ அவள் தான் கலப்பையால் அந்த யாக பூமியை சரி பண்ண. கலப்பையால் கோடு போடுறச்சு அங்கிருந்து வந்துட்டான் பூமி தேவியோட குட்டி சீதாதேவி. அந்த கோட்டுக்கு சீதான்னு பேர், அந்த பேரையே வச்சுட்டார் அவளுக்கு. அதனால இயம் சீதானா என்னன்னா, ராமா நீயாவது பாயசம் மூலமா கர்ப்பமா இருந்து கௌசல்யா கர்ப்பத்தில் வந்தவள். இவள் அப்படி இல்லை, அயோனிஜன் அப்படியே வந்தவள். அழகுல நீ பெரியவன் நினச்சிருந்தாய், அது இல்லை. முடிஞ்சதா? பிறந்தது எப்படி நல்லா பிறந்தாய் நினச்சா அது இல்லை. இவள் அயோனிஜன், இவள் தானா வந்தவள். அதாவது பொற்கொடி, பூமியிலிருந்தானே பொன் வருது. ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி அப்படிங்கிற, ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி பொற்கொடி அவள்னா. இயம் சீதா. அடுத்து சொன்னார் அழகு சொன்னார், நற்குடி பிறப்பு சொன்னார். அப்புறம் அபிஜாத்தியம்னா அந்த வம்சத்தை சொல்ற.
மமசுதா அப்படின்னு. எம் சீதா மமசுதா. மமசுதான்னா ஏன் பொண்ணுன்னா என்னன்னா, ஜனகருக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. அவ்வளோ பெருமை. எவ்வளோ பெருமைன்னா, கீதையில கிருஷ்ணர் ஜனகரோட பேரை சொல்றார். கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதாக ஜனகாதயா. கர்மயோகத்தினால சித்தி அடைஞ்சவாழ்ல ஜனகர் பிரசித்தமானவர். அவ்வளோ கர்மயோகி. மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதக்கியதே அப்படின்னு. இது ஒரு பெரிய கதை. மிதில எரிஞ்சாலும் என்ன, என் மனசு ஒன்றும் எரியலைன்னு சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட மமசுதா அப்படின்னு. அழகு, நல்ல குடிப்பிறப்பு, ஆபிஜாத்தியம் இருக்கு. உடனே ராமரா ஒரு மாதிரி பார்த்தாராம். அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் சரி, அழகா இருக்கா, நல்ல வம்சம், எல்லாம் சரி, நான் கடைபிடிக்கிற தர்மத்தை இவ கடைபிடிப்பாளாங்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கு தான் சொன்னார் சகதர்மச்சரி. சகதர்மச்சரின்னா, பர்த்தா என்ன இதை கடைபிடிக்கிறானோ தர்மத்தை, அதை பத்னி கடைபிடிக்கும். இந்த பர்த்தாவான ராமன் என்ன தர்மத்தை கடைபிடிச்சான்? சரணாகத தர்மம். யார் சரணம்னு அடைஞ்சாலும் காப்பாற்றுறாங்க. இவள் சீதாதேவி என்ன பண்ணா, ராமனை காட்டிலும் ஒரு படி மேலே. அதுக்கு ஆச்சரியமாய் பராசரப்பட்டர் ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த காக்காசுரன் வந்து விழுந்தான். காக்காசுரன் வந்து விழுந்தவன சீதாதேவி, காக்காசுரன் திரும்பி விழுந்தது. பெருமாளுக்கு பின்பக்கத்தை காமிச்சுன்னு விழுந்தது. சீதாதேவி முன்ன திருப்பி விழுந்து. விபீஷணன் வந்தான். காக்காவோ விபீஷணனோ சரணாகதின்னு சொன்ன பிற்பாடு தான் ராமன் காப்பாற்றினார். ஆனால் அசோகவனத்தில் 700 ராட்சசிகள் துன்புறுத்தி இருந்தாலே, ராம விஜயம் முடிஞ்ச பிற்பாடு ராமர் சொன்னார், அனுமரை விட்டு சீதை அழிச்சின்னு வாங்க. சீதாதேவி வாரும்னா அவன் கிளம்பினான். உடனே அனுமன் ஒரு நிமிஷம் அப்படின்னு, இந்த 700 ராட்சசிகளை ஒரு நிமிஷம் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அனுமன். ஏன்னா உன்னை 10 மாசமா தொந்தரவு பண்ணிட்டேன், நான் கண்ணால் பார்த்துருக்கேனே, கொண்டு விடுறேன்னு சொன்னேன். உடனே சீதாதேவி சொன்னா, அதுக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு நீ நினைக்கிறேன். பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியேன நகஷின் நாபராத்தியதி. ஆச்சரியமான ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்தில். அவள்லாம் பாப்பர்கள்னு சொல்கிறார். என்னோட அபிப்பிராயத்தில் சுபர்கள். ஏன்னா அவளுக்கு அந்த ராஜா சொன்ன வேலை, சொன்ன வேலையை செஞ்சது. ராஜா சம்பளம் கொடுத்தான், மிரட்டுன்னு சொல்லி மிரட்டுது. இப்போ வேற ராஜா விபீஷணன் வந்திருக்கான்னா, நல்லது பண்ணுன்னா நல்லது பண்ணு, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் தப்பு பண்ணதான் நினைக்கிறேன். ஓ அபிப்பிராயத்தில் தப்பு பண்ணதான் நினைச்சாலும் பண்ண. ஆனால் காரியம் கருணம் ஆரியேன, கருணை இருக்கணும் உனக்கு. நகஷின் நாபராகம். யார் தான் தப்பு பண்ணலைன்னு சொல்லி 700 ராட்சசிகள் யாருமே காலில் வந்து விழல, எல்லாருக்கும் சரணாகதி கொடுத்துட்டான். சரணம்னு வாயை தந்து சொல்லலை, அனுமார்கிட்டன்னு காப்பாற்றினான். அப்போது இதைத்தான் சொல்கிறார், ராமா நீ சரணாகத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணன்னா இவள் உனக்கும் முற்பாடை, உனக்கும் ஒரு ஸ்டெப்பு மேலே. நீயாவது சரணம்னு வாயை தந்து சொன்னாதான் சரணாகதி. அவள் கண்ணால் பார்த்தாலே கஷ்டப்பட்டான்னா அதுதான் தாயாருடைய. கஷ்டப்பட்டா அப்படின்னாலே அனுகிரகம் உள்ளவர். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் தேசிகன்னு சொல்வார். பெருமாளுக்கு 2 குணம் இருக்கு, பனிஷ் பண்ணுவார் இல்லை அனுகிரகம் பண்ணுவார். தாயாருக்கு அது கிடையவே கிடையாது. நிகிரகங்கிறதே தெரியாது, அது டிக்ஷனரியில் அந்த வார்த்தையே தெரியாதுன்னு சில சொல்லுவாள். அந்த மாதிரி தாயாருடைய டிக்ஷனரியில் நிகிரகங்கிற வார்த்தையே கிடையாது. எம்ஜி. அதனால சகதர்மச்சரீபவ, உன்னுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவாங்கன்னா. பிரதீட்ச, பிரதீட்சைனா அங்கீகாரம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அப்படியே சீதாதேவியை கூட்டின்னு போயிட்டா அது காந்தர்வ விவாகமாக இருக்கும். க்ஷத்ரிய விவாகம்னா எல்லாரும் பெரியவாள்லாம் வரணும், கைப்பிடிச்சு கொடுக்கணும். அதுதான் பிரதீட்ச. ஏனாம் பத்ரம் தே, பத்ரம் தேனா மங்களம் உண்டாகட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்றார். பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா, இது முக்கியமான பதம். பாணிம் சீதாதேவியுடைய திருக்கையை பாணினா உம கையால் கிருண்ணீஸ்வ பிடி. இதுதான் பாணி கிரகணம்னு சொல்கிறோம். இதுதான் சம்பிரதாயத்தில் கல்யாணமாக இருந்தது. அதை பிற்பாடு தான்
மேலையார் செய்வனங்கள்னு பின்னால் வந்தவா தான் திருமங்கல்ய தாரணத்தை வச்சிருக்காங்க. ஆனால் முதல்ல பாணி கிரகணம் இப்போவும் அதை சொல்லிட்டு தான் இதை சொல்கிறான், பாணி கிரகணம் செய்து கொள்வதாயின்னு. அந்த பாணி இப்போ கையால் கையை பிடி அப்படின்னா என்ன, கொஞ்ச நாளை கழித்து சப்தபதி வரும், கையால் காலை பிடிக்கணும். அம்மி மிதிக்கிறச்சே 7 அடி நடந்து போய் அவளுடைய காலை பிடிச்சின்னு போய் 7 அடி நடந்து போய் அம்மி மிதித்து அருந்தது. பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா, இப்போ உன் கையால் செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் அப்படிங்கிற. செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் ஆண்டாள் சொன்ன மாதிரி இப்போ கையால் கையப்பிடி, கொஞ்ச நாள் அடுத்த மந்திரங்கள் வரைச்ச கையால் காலை பிடிக்க வேண்டியிருக்கும். அது மாத்திரம் இல்லை, ரகசியமாய் நீங்கள் குடுத்தனம் பண்ணுறச்சையும் அவள் காலை பிடிக்க வேண்டி வரும் அப்படின்னு தாற்பயம். இப்படி ஆச்சரியமா இங்கே என்ன முக்கியமான விசேஷமான விஷயம்னா, எல்லாம் தாயார புருஷகார பூத்தைன்னு சொல்கிறான், பெருமாளோட சேர்த்து வைக்கிறவங்க. அந்த தாயாரையே சேர்த்து வச்ச பெருமை ஜனகருக்கும் பெரியாழ்வாருக்கும் தான். இயம் சீதா மமசுதான்னு சொன்னால் இயம் கோதா மமசுதான்னு பெரியாழ்வார் சொன்ன, அவ்வளோதான். அதனால புருஷகார பூதருக்கும் புருஷகார பூதர் அப்படின்னு பெரியவா 2 பேர். ஜனகருக்கும் பெரியாழ்வாருக்கும் அவ்வளோ ஏற்றம். தாயாரால் தான் நமக்கு பெருமாள் கிடைப்பார். அந்த தாயாரையே பெருமாளோட சேர்த்து வச்ச பெருமை ஜனகருக்கு இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் ஆச்சரியமாக சொல்லுவா. எம் சீதா எல்லாருமே சொல்லுங்க, எம் சீதா மமசுதா சகதர்மசரி பவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா விதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிர்வாந்த மகாதேசிகாய நமः.